ஹலோ ஸ்டூடெண்ட், உங்களுடைய அறிவுத்திறன் மேம்படுத்துவதற்காகவும் உங்கள் எதிர்காலம் பிரைட்னஸாகவும் இருக்க தமிழ் எழுத்துக்களின் வகைகளை தொகுக்க இருக்கிறேன். கேட்டு பயனடைமாறு வேண்டுகிறேன். இப்பொழுது பார்க்கலாமா? தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான். அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான். இவ்வாறே மொழியும் ஆழ்ந்த கவனித்தான். மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான். அந்த வரையறையே இலக்கணம் எனப்படும். தமிழ்மொழியின் இலக்கணம் வகைகள். தமிழ்மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் எப்படி எழுதணும்? எழுத்து இலக்கணம் 1, சொல்லிலக்கணம் 2, பொருள் இலக்கணம் 3, யாப்பிலக்கணம் 4, அணிலக்கணம் 5. இப்படி எழுதலாமா? ஓகே, இப்போ தமிழ்மொழியின் இலக்கண வகைகளை பார்த்துட்டோம். அடுத்தபடியாக எழுத்து எப்படி வந்ததுன்னுட்டு ஆதியிலிருந்து பேசவும் எழுதவும் செய்த எழுத்துக்களை தான் இலக்கணமாக நம்ம படிக்கிறோம். இப்போ எழுத்துக்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒலி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படும். எழுத்தை எப்படி எழுதுவாங்க? ஒலி வடிவமாகவும் வரி வடிவமாகவும் எழுதப்படுவது தான் எழுத்து எனப்படும். ஒலினா நம்ம பேசுகிற ஒலி. வடிவம்னா வரி வடிவம்னா எழுதுறது. இதை தான் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. உயிரெழுத்துக்கள். உயிருக்கு முதன்மையானது என்னன்னு சொல்லுவாங்க? காற்று. உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. இயல்பாக வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. வாய் திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் ஔ வரையிலுள்ள 12 எழுத்துக்களும் பிறக்கின்றன. வாய் வழியாக நம்ம பேசுகின்ற வார்த்தைகள் 12 வார்த்தைகள்லாம் ஆ முதல் ஔ வரை உள்ள வார்த்தைகள் உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டால் 12ன்னு எழுதணும். ஓகே, இதை தான் உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றதுன்னு சொல்லுவாங்க. உயிரெழுத்துக்கள் என்னென்னு அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, எ, ஏ, ஐ, உ, ஊ, ஔ. இதெல்லாம் உயிரெழுத்துக்கள். ஒலித்து பார்த்து உணர்வோம். இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு எழுத்தும் பேசுகிறப்பவே நம்மளுக்கு புரிஞ்சிடும். இதுதான் உயிரெழுத்துக்கள் அப்படின்னு. அதே அ, இ, உ, ஏ, ஓ 5 குறுகி ஒலிக்கும். அ, இ, உ இதெல்லாம் குரில்னு சொல்லுவாங்க. குறுகி ஒலிக்கும். இதே ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ, இ, ஏ, ஐ, உ, ஊ அப்படின்னு ஓ, ஊ அதெல்லாம் நெடில். ஓ நெடில், ஓ குரில். அதுமாரி குறைந்து ஒலிப்பது 5 எழுத்துக்கள். நீண்டு ஒலிப்பது 7 எழுத்துக்கள். இதை தான் உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. குறுகிய ஒலிக்கும்
ஆக 5 குறில் எழுத்துக்கள். நீண்டு ஒலிக்கும் எழுத்துக்கள் என ஆகிய 7 நெடில் எழுத்துக்கள். ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. நம்ம ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. எழுத்து உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டு குறில் நெடில் என வகைப்படுத்துகிறோம். குறில் நெடில்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம எழுத்தை உச்சரிக்கிறப்பவே அது குறில், இது நெடில். கன்று, காற்று, காற்று, கா, க அப்படின்னு உச்சரிக்கிறதுல நெடில் குறில்னு நம்மளுக்கு தெரியும். அதுதான் அது உச்சரிக்கிறத தான் மாத்திரைன்னு சொல்கிறாங்க. மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும். மாத்திரைன்னா ஒரு முறை கண் இமைக்கவும் ஒரு முறை கண் இமைக்கவும் கை நொடிக்கவும் ஒரு முறை கை நொடிக்கவும் ஒரு முறை கண் இமைக்கவும் உள்ள கால அளவை தான் மாத்திரையின் அளவு அப்படின்னு சொல்கிறோம். குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு அப்படின்னு சொன்னால், குறில் எழுத்து ஒரு மாத்திரை, க ஒரு மாத்திரை, கா 2 மாத்திரை அப்படிதான். க நெடில், க குறில், கா நெடில். நெடில் எழுத்துக்கு ஒலிக்கும் கால அளவு மாத்திரை 2. குறில் எழுத்து கால அளவை குறிக்கும் மாத்திரை 1. மெய்யெழுத்துக்கள். மெய் என்பது உடம்பு என பொருள்படும். மெய்யெழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. மெய்யெழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. அது என்னன்னா, இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இய்யு, இரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லு, இற்று, இன்னு ஆகிய 18 மெய்யெழுத்துக்கள் ஆகும். இதெல்லாம் மெய்யெழுத்துக்கள். இப்போ வல்லினம்னா என்ன? இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இற்று இதெல்லாம் வல்லினம். மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. மெல்லினம். எங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு இதெல்லாம் மெல்லினம். இடையினம் அப்படின்னு எதுன்னு சொல்கிறோன்னா, இதெல்லாம் இடையில வர்றது. இரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லு. ஒலித்து பார்த்து உணர்வோம். நம்ம உச்சரித்து ஒவ்வொரு வார்த்தையும் உணர்வோம். அது இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இற்று ஆகிய 6ம் வன்மையாக ஒலிக்கின்றன. 6ம் வன்மையாக ஒலிக்கின்றன. அதே இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு இது 6ம் மென்மையாக ஒலிக்கின்றன. இதை அழுத்தி சொல்கிறோம், இதை லேசாக சொல்கிறோம். இய்யு, இரு, இல்லு, இவ்வு, இல்லுன்னா 6ம் வன்மையாக ஒலிக்கின்றன. அழுத்தி சொல்கிறோம். இதை இங்கே, இன்னு அப்படி லேசாக சொல்கிறோம். அதே இவ்வு, இரு அப்படின்றத அழுத்தி சொல்கிறோம். இதுதான் வன்மை, மென்மை அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர்மெய். உயிர் எழுத்துக்கள். உயிர்மெய்னா என்ன? மெய்யெழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12ம் சேருவதால் தோன்றும் 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும். உயிர்மெய் எழுத்துக்கள்னா என்ன? மெய்யெழுத்துக்கள் 12ம் உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் உயிரெழுத்துக்கள் 12ம் சேர்ந்து தோன்றும் எழுத்துக்கள் 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும்.
இந்த 216 216 மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் சேர்ந்து 216 எழுத்துக்கள் சேருவது தான் உயிர்மெய் எழுத்துக்கள். மெய்யுடன் உயிர்க்குறியில் சேர்ந்தால் உயிர்மெய் குறில் தோன்றுகிறது. மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில் தோன்றுகிறது. ஆகவே உயிர்மெய் எழுத்துக்களை உயிர்மெய் குறில் உயிர்மெய் நெடில் என இருவகைப்படுத்தலாம். அதில் ஆயுத எழுத்து. தமிழ் மொழியில் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்துக்கள் ஒன்றும் உள்ளது. அது எஃகு என்னும் ஆயுத எழுத்தாக்கும். இது அரை மாத்திரையை குறிக்கும். ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு மாத்திரை என்னன்னா அரை மாத்திரை. இலக்கண மொழித்திறன். இலக்கண மொழித்திறனில் மொழி அறிவோம். தமிழில் உள்ள முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30. உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. ஆக மொத்தம் 30. பின்வரும் சொல்லை பாருங்கள். எடுத்துக்காட்டு: அண்ணா அ உயிரெழுத்து, இன்னு மெய்யெழுத்து, நா உயிரும் மெய்யும் சேர்ந்து வந்த உயிர்மெய் எழுத்து. இது அண்ணா அப்படின்னு சொல்லுவோம். அண்ணா என்னன்னு சொல்கிறாங்க. அதே எடுத்துக்காட்டில் ஆ வந்தால் உயிரெழுத்து, இன்னு மெய்யெழுத்து வருது. அண்ணா இது அண்ணாங்கிறது உயிர்மெய் எழுத்தை குறிக்கிறது. உயிரும் மெய்யும் சேர்ந்து 216 உயிர்மெய் எழுத்துக்களை உருவாக்கின்றன. உயிரும் மெய்யும் சேர்ந்து 216 உயிர்மெய் எழுத்துக்களை உருவாக்கின்றன. ஆனால் அவை அனைத்தையும் பேச்சிலும் எழுத்திலும் பயன்படுத்துவது இல்லை. எடுத்துக்காட்டாக சி, கி, சி, பி, டி, தி, மீ போன்ற உயிர்மெய் எழுத்துக்கள் அன்றாட பேச்சிலும் எழுத்திலும் பயன்படுகின்றன. நீ, நீ, ஞவ், ஞவ், நவ் போன்றவை அவ்வாறு பயன்படுவது இல்லை. அடிப்படையாக தமிழ் எழுத்துக்கள் 30 மட்டுமே. ஆ குறில் நெடில் உண்டாவது எப்படி? அ, இ, உ, ஏ, ஓ ஆகிய 5 குறில் எழுத்துக்கள். இவை மெய்யெழுத்துக்களோடு சேரும்போது உயிர்மெய் குறில் எழுத்துக்கள் உண்டாகின்றன. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ 7 நெடில் எழுத்துக்கள். இவை மெய்யெழுத்துக்களோடு சேரும்போது உயிர் மெய் நெடில் எழுத்துக்கள் உண்டாகின்றன. காலை, கீற்று, கூடல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி தான். கூடல் கேள்வி, கை, கோவில், கௌதாரி. குறில் நெடில் வேறுபாடு அறிந்து எழுதணும்னா பல் தேய்த்தேன். பல் இது பா குறிலை குறிக்கும். இல்லு மெய்யை குறிக்கும், மெய்யெழுத்துக்களை குறிக்கும். தேன் இதில் எல்லாமே குறில் நெடில் கலந்து வந்திருக்கு. குறில் நெடில் மெய்யெழுத்து 3 கலந்து வந்திருக்கு. பால் குடித்தேன் இது குறில் நெடில் மெய்யெழுத்துக்கள் 3 கலந்து வந்திருக்கு. பால் இடம் மாறினால் குழப்பம் வரும். இக்கு ப்ளஸ் இ சி, இக்கு ப்ளஸ் உ கு. இந்த மாதிரி எழுத்துக்கள் மாறி வரும். உயிர் எழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்துக்கள் 1. மொத்த எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் எத்தனை? 247.
ஞாபகம் வச்சுக்கிங்க. மொத்தம் தமிழ் எழுத்துக்கள் எத்தனை என்று கேட்டால் என்னன்னு சொல்லணும்? 247. கொஸ்டினில் மொத்த தமிழ் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 247ன்னு சொல்லணும். இதிலே உயிரெழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 12ன்னு கண்ணை மூடிக்கிட்டு சொல்லணும். மெய்யெழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு 18ன்னு சொல்லணும். உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா கண்ணை முடிக்கிட்டு 216 எழுத்துக்கள் என்று சொல்லணும். ஆயுத எழுத்து எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 1ன்னு சொல்லணும். ஓகே, இப்போ மாத்திரை. எழுத்துக்களை ஒலிப்பதற்கு ஆகும் கால அளவை மாத்திரை என்று குறிப்பிடுவர். உ உ இக்கு இவ்வெழுத்துக்களை ஒலிப்பது வடிவமும், ஊவை ஒலிப்பது நாம் எடுத்துக்கும் நேரம், இரண்டும் விரல்களை சுண்டுவதற்கு ஆகும் நேரம் ஒன்றாயிருப்பதை கவனிக்க இக்கால அளவுக்கு ஒரு மாத்திரை என பெயர். இயல்பாக கண்ணிமைக்கும் அதே அளவு நேரமாவது கவனி. வை ஒலிப்பதற்கு முன்பு எடுத்த நேரத்தை போன்று 2 மடங்கு நேரம் ஆவதை கவனி. குறுகிய ஒலியுடைய குறில் எழுத்துக்களை ஒலிக்க ஆகும் நேரம் ஒரு மாத்திரை. அ இ க ஞ க ச கு நீண்ட ஒலியுடைய நெடில் எழுத்துக்களை ஒலிக்க ஆகும் நேரம் 2 மாத்திரை. மெய்யெழுத்துக்களை ஒலிக்கும் நேரம் அரை மாத்திரை. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, இதை கவனிங்க. இது கானா எத்தனை மாத்திரை ஒலிக்கும், பா எத்தனை மாத்திரை ஒலிக்கும், போ எத்தனை மாத்திரை ஒலிக்கும், படம் எத்தனை மாத்திரை ஒலிக்கும், தேர் எத்தனை மாத்திரை ஒலிக்கும்ன்ட்டு பார்த்து கவனிச்சிங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு லெசனு நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம்.